वेदविदो वदन्ति यत् अक्षरं 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 वेदविदो वदन्ति विशन्ति यत् यतयो वीतरागः 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 यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति यत् इच्छन्तो ब्रह्मचर्यं सरन्ति यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये 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 यत् अक्षरं वेदविदो वदन्ति यत् अक्षरं वेदविदो वदन्ति शन्ति यत् यतयो वीतरागः विषयन्ति यत् यतो वीतरागः यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 11. यत् अक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत् यदयो वीतरागः यत् इच्छन्तो ब्रह्मचर्यं सरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये. Very good. So நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு வாசிக்கிறீங்களா மாதாஜி? மாதாஜி வாசிக்கவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம் மாதாஜி. கஸ்தூரி மாதாஜி வாசிக்கலாம்? வாசிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவின் அழகிய ஆத்தி விழாவிற்கு எல்லா மகிமையும் எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இந்த கௌரார்த்தி ஜனானி கங்கை நதிக்கரையில் உள்ள ஒரு அழகிய தோப்பில் நடைபெறுகிறது. மேலும் இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மனங்களையும் கவர்ந்து ஈர்க்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நான் ஒரு தடவை பாடிடுறேன் மாதாஜி, நம்ம அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணலாம். शिव जया जय गौरा चांदे आरती को शोभा जानवी ताटवाने जगमान लोभा. हरे कृष्णा. रिपीट. மங்களாச்சரணம் சொல்லலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले
वेदांत स्वामिने नमस्ते सर्वे देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. சோ இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் மஞ்சு மாதாஜி படிக்கிறீங்களா? இல்ல இல்ல மீனா மீனா பாலன். மீனா பாலன். எஸ் மாதாஜி, சாரி. படிங்க மாதாஜி. வேதங்களை கற்றவர்களும் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான். முக்தி அடைவதற்கான முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரி மாதாஜி, நாளை ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். சோ இன்னையோட பதத்துல வந்து பகவான் வந்து சில விஷயங்களை வந்து இது பண்ணி நமக்கு சொல்றாரு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்றாரு. சோ இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன, அதை எதுக்காக இங்க சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இங்க அந்த ஓம்காரத்தை உச்சரிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இதையும் ஹிண்ட் கொடுக்குறாங்க. பிளஸ் முக்தி அடைவதற்கான இம்முறையையும் பகவான் வந்து இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நமக்கு இதுல சொல்றாரு. சோ இதை வந்து டீட்டெயிலா என்ன இங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பதத்துல பகவான் வந்து இந்த முனிவர்களும் ஞானிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அருவ பிரம்மத்தை போய் அடைறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்களோட கோல் என்னவா இருக்கு அப்படின்னா அருவ பிரம்மம், பகவானோட ஒன்றாக நம்ம வந்து கலந்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த முனிவர்களுக்கும் ஞானிகளும் வந்து அவங்களோட கோல் வந்து அதுவாதான் இருக்கு. சோ அதை அடையிறதுக்கான வழியா அவங்க எதை சூஸ் பண்றாங்கன்னா இந்த ஓங்காரத்தை வந்து உச்சரிக்கிறத வந்து அவங்க வந்து பிராக்டிஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இத பிராக்டிஸ் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனம் போன போக்குல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சு இதை இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இல்லாம இதை எப்படி இதுக்கு முன்னாடி விதிக்கப்பட்டிருக்கோ, இதை எப்படி சொல்லியிருக்காங்களோ, எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, எந்த மாதிரி அதுக்கு பிராக்டிசஸ், அதாவது இப்ப நம்ம ஒரு 100 மீட்டர் மேரத்தான்ல ஓட போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில நாட்கள் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். நம்மளோட எனர்ஜி இந்த அளவுக்கு நமக்கு அது கை கொடுக்குமா, நம்மளால இந்த டைம் லிமிட்டுக்குள்ள அதை முடிச்சுக்க முடியுமா, இந்த மாதிரி பல விதமா நம்மளோட டயட்டை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி பல விதமான பிராக்டிசஸ் பண்ணும்போதுதான் அந்த குறிப்பிட்ட நாள்ல போய் நம்மளால அந்த மேரத்தான் வந்து ஓட முடியும். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓங்காரத்தை பிராக்டிஸ் பண்ணி அருவ பிரம்மத்தை போய் அடையிறதுக்கு அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ இதுல இன்னொரு வார்த்தை நம்ம என்ன பார்த்தோம், செலிபசி, அதாவது பிரம்மச்சரியம். இத வந்து பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா எத் இச்சந்தோ பிரம்மச்சரியம், அதாவது இந்த பிரம்மச்சரியம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும். யார் ஒருத்தங்க இந்த ஓங்காரத்தை இது பண்ணி பகவானை போய் ஒன்றாக கலக்க முயற்சிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பிரம்மச்சரியத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நாட் ஜஸ்ட் அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து இந்த ஹியூமன் பாடியில, அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பிரம்மச்சரியம் வந்து ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஏன் அப்படின்னா இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மள வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து புலனுகர்ச்சியோட செயல்கள்ல அதிகமாக நம்மள வந்து தூண்டும். நம்மளுக்கு வந்து நிறைய டிசைர்ஸ கொடுக்கும். நம்மள வந்து மைண்ட வந்து ஒரு கண்ட்ரோல்ல அது வந்து வச்சுக்காது. ஆனா ஆன்மீக வாழ்க்கைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்மளோட புலன் திருப்தி இல்லாம பகவானோட திருப்தி தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த பிரம்மச்சரியம் வந்து அதுக்கான ஒரு பிராக்டிஸ், ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம அந்த எக்ஸாம வந்து பர்டிகுலரா அந்த டேஸ்ல வந்த நாட்கள்ல வந்து நம்ம எப்படி அந்த மேரத்தான் ஓடுறதுக்காக அந்த பிராக்டிஸ் பண்றோமோ அதுக்கு முன்னாடி இந்த பிரம்மச்சரியம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பிராக்டிஸா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த பிரம்மச்சரியத்தை நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதாவது அடுத்தது என்ன, நம்ம இவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு குருகுலால இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாள்தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆச்சாரியர்கள் சொல்றத, அவங்க குரு சொல்றத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுவாங்க, அப்புறம் ஆச்சாரியருக்கு என்ன சர்வீஸ் பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த சில மணி நேரங்கள் மட்டும்தான் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அடுத்தது நான் என்ன பண்ணி என் குருவை திருப்தி பண்ணலாம், அடுத்தது நான் வந்து என்னோட கோல் வந்து பகவானை போய் அடையணும் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்சென்ட்ரேஷனே வந்து அதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுக்கு இன்னொரு இடத்துல பகவான் வந்து யுக்தாகார விகாரசிய, அதாவது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
அளவோட சாப்பிடுறது, அளவோட விளையாடுறது எல்லாத்தையுமே வந்து அந்த லிமிட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. இதுதான் வந்து இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை வந்து திட்டமிட்டதாக நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இததான் வந்து சாஸ்திரங்களும் வந்து அங்கீகாரம் பண்ணுது. இதுதான் கரெக்ட் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சாஸ்திரங்களும் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கலியுகத்துல இந்த பிரம்மச்சரியத்தை வந்து நம்மளால வந்து ரொம்ப ஈஸியா வந்து முன்னாடி இருந்தது மாதிரி நம்மளால குருகுலால போயிருந்தெல்லாம் வந்து பண்ண முடியாது. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா குருகுலா வந்து தனியா இருந்தது. ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா, அவங்களுக்கு ஏத்தது மாதிரி அதை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆச்சாரியர்களால, பண்டிதர்களால அதை வந்து கிரியேட் பண்ணப்பட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்மளால அந்த இது இல்லாம நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸோட நம்ம வந்து இருக்கோம். இன்னொன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து பழைய கதையாச்சே, இந்த காலத்துல இது வந்து ஒத்து வருமா? ஒத்து வராது. நம்ம வந்து ஆணும் பெண்ணும் வந்து ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜ் போறோம், வேலைக்கு போறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளால இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? இது வந்து ஒரு முன்னேற்றம் தானே. இதை வந்து சாஸ்திரம் எப்படி வந்து தப்புன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு இது எழலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இத வந்து அவங்க எந்த ஆங்கிள் வந்து தப்புன்னு சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து அந்த மனதை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க அது உதவல அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. சோ நம்ம எங்க இருந்தாலும் அந்த மனம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இதோட எசன்ஸ் வந்து இதுதான். சோ மனம் வந்து என்னோட புலனுகர்ச்சி, என்னோட புலன் திருப்தி, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்ப நம்ம வேலைக்கு போறோம், இல்ல படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய சந்தோஷமா இல்ல அது பகவானோட திருப்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல பகவானோட திருப்தி இருந்தால் நம்ம செய்யற அந்த காரியம் வந்து கரெக்ட். அதுல பகவானோட திருப்தி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த காரியம் வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. சோ அப்போ இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே, அதாவது குழந்தை பருவங்கள்ல ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பசங்களுக்கு இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த பிரம்மச்சரியம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறதுக்கு, நம்ம மைண்ட வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஸ்ட்ராங்கா ஒரே கோல்ல வந்து நம்ம நிலைநிறுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். சோ அதை சொல்லி கொடுக்கறவங்களும் வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு தியரட்டிக்கலா ஒரு ஏட்ட அறிவா இல்லாம அவங்களோட லைஃப்லயும் அவங்களோட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சாங்கன்னா அதுதான் வந்து சூப்பர், அது வந்து பெஸ்ட் அப்படின்னு இதுல வந்து சொல்றாங்க. சோ இத வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த யுகத்துல இப்ப நம்மளால இதை வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ண முடியும்னா, பகவான் வந்து இந்த வர்ணாசிரமம் இதை வந்து கொடுத்திருக்காரு. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்களை வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரமங்களுக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம வந்து ப்ராப்பரா ஒழுங்கா அதுல வந்து பகவான் எப்படி அதை வந்து டூ அண்ட் டோன்ட்ஸ், அதாவது இப்படிதான் செய்யணும், இதுதான் ரைட்டு, இப்படி செய்யக்கூடாது, இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படி கொடுத்திருக்காரோ அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்மள வந்து முன்னேற்றத்துக்கான, அதாவது நிஜமான உண்மையான அந்த முன்னேற்றத்துக்கான அந்த பாதையில அது வந்து கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க. பை சான்ஸ் நம்ம அதை வந்து பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மள வந்து இந்த ஆன்மீக முன்னேற்றம் இல்லாம நம்மள வந்து நரகத்தோட வாயில்ல வந்து கொண்டு விடும் அப்படின்னு இதுல வந்து சொல்றாங்க. சோ இந்த நரகத்தோட இதுல வந்து கொண்டு விடுது அப்படின்னு சொன்னா அது எப்படி அது கொண்டு விடும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். சோ இந்த வர்ணங்களும் ஆசிரமங்களும் என்ன அப்படின்னு சொன்னா, பகவானால படைக்கப்பட்டது, பகவானோட திருப்திக்காக அதை வந்து நம்ம செய்யறோம். பகவான் தான் சொல்றாரு, எனக்கு இதை நீ பண்ணா போதும், இப்படி நீ பண்ணு, நான் வந்து உனக்கு டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பா உன்னை வந்து வைகுண்டத்துல வந்து நான் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. சோ அப்போ வந்து ரொம்ப சிம்பிள், பகவானே சொல்லிட்டாரு, அதுக்கு மேல நமக்கு என்ன? நம்ம அதையும் மீறி இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்னொரு விஷயத்த நம்ம பண்ணும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து அம்மா சொல்றாங்க, நம்ம வந்து பக்கத்துல இருக்கவங்களோட பென்சிலோ பேப்பரோ திருடக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல அவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதான் அந்த குழந்தை கேட்காம நாளைக்கு போய் பக்கத்துல பெஞ்ச்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களோட பென்சிலையோ பவுச்சையோ எதையோ உன்னை எடுத்துட்டு வந்துருச்சு, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம கேட்காம எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த குழந்தை வந்து ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். டீச்சர் கண்டுபிடிப்பாங்க, அடிப்பாங்க, வெளியில விடுவாங்க, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து இந்த மாதிரி யார் ஒருத்தங்க இந்த வர்ணங்களையும் ஆசிரங்களையும் வந்து மதிக்காம இந்த செயல்கள், அதாவது பாவ செயல்கள், அதாவது நமக்கு வந்து ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ் 4 ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ் வந்து நம்ம ஆச்சாரியர் பகவான் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மது அருந்துறது,
இந்த தவறான உறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகவான் வந்து அதுல வந்து சொல்றாரு. சோ யார் ஒருத்தங்க இதையெல்லாம் வந்து இது வந்து பகவானுக்கு திருப்தி கொடுக்காத விஷயம், பகவான் இதை நோன்னு சொல்றாரு. சோ யார் ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யறாங்களோ அவங்க வந்து நரகத்தோட வாயில போய் அடையிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து இப்ப நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த பிராமணா சூத்ரா இந்த மாதிரி இந்த இதை வந்து நமக்கு காமிச்சு தராரு. சோ இப்ப பிராமணர்கள் பண்றது மட்டும்தான் பகவானுக்கு திருப்தி கொடுக்குமா, சூத்ரர்கள் பண்றதுக்கு திருப்தி கொடுக்காதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மெட்டீரியலா அவங்க எந்த செயல் செஞ்சாலும் இவன் சூப்பரா பண்றான், பிராமணர்கள் வந்து வேதங்கள் படிக்கிறாங்க அதை செய்யறாங்க, ஆனா எனக்கு அது தெரியலையே, நான் ஜஸ்ட் இதை கேட்டுட்டு தானே இருக்கேன், நான் என்னோட விதிக்கப்பட்ட கடமைகளை தானே செய்யறேன், அப்ப இது எனக்கு பகவானுக்கு திருப்தி கொடுக்காதோ அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. சோ எதுனாலும் இப்ப வந்து பகவான் சொல்றாரு, உனக்கு விதிக்கப்பட்ட, நீ வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்க, உன் குடும்பத்தை நீ நல்லா பாத்துக்கிற, அப்படி இருந்தும் நீ வந்து உன்னோட நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாலும் அதுல வந்து நீ வந்து என்ன ஞாபகம் வச்சிருக்க, எனக்கு வந்து என்னோட திருப்திக்காக நீ அதை செய்யற அப்படின்னு சொன்னா அது டாப் மோஸ்ட், அது சூப்பர். அதே மாதிரி பிராமணர்கள் வந்து வேதங்கள் படிக்கிறாங்க, எல்லாமே செய்றாங்க, பட் அவங்க வந்து அதை ஏட்டறிவா மட்டுமே வச்சிருந்தாலும் அது வந்து பகவானுக்கு திருப்தியை கொடுக்கறது இல்ல. சோ எப்ப பகவான் சொன்னது மாதிரி அந்த வேதங்கள், அவங்க படிச்ச அந்த வேதங்கள் சாஸ்திரங்களை வந்து அவங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அது வந்து பகவானுக்கு திருப்தி அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்திருக்கோம், ஒரு பிராமணரும் செருப்பு தைக்கிறவரோட ஒரு கதையை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த கதையை நான் இப்ப ஃபுல்லா இங்க சொல்லல. சோ நாரதர் வந்து கேக்குறாரு, இந்த பிராமணரா இல்ல இந்த செருப்பு தைக்கிறவரா, யாரு வந்து உடனே வந்து உன்னை அடைவாங்க, இந்த பிறவி முடிஞ்ச உடனே உன்னை வந்து அடைவாங்க, வைகுண்டத்தை வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லும் போது பகவான் சொல்றது அந்த செருப்பு தைக்கிறவர் தான். ஏன்னா அந்த செருப்பு தைக்கிறவருக்கு இருந்த நம்பிக்கை இதையெல்லாம் படிச்சு அந்த பிராமணருக்கு அந்த இடத்துல இல்ல. சோ பகவானை பொறுத்த வரைக்கும் அது பிராமணரா இருந்தாலும் செருப்பு தைக்கிறவரா இருந்தாலும் எல்லாருமே சமம்தான். எப்ப சமமாகறாங்க, யாரு வந்து பகவான் மேல அந்த கலப்படம் இல்லாத அந்த அன்பை வச்சிருக்காங்களோ அப்ப அதை வந்து பகவான் வந்து சமமா பாக்குறாரு. இவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, இவன் நிறைய காசு கொடுப்பான், இவன் வந்து நிறைய புகழோட இருக்கிறான், பெரிய ஸ்டாரா இருக்கிறான் அப்படின்னு பகவான் வந்து பாக்குறது இல்ல. பகவானுக்கு வந்து பகவானோட கருணை வந்து எல்லாருக்குமே பொதுவானதுதான். இது இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்ட்டு பகவான் வந்து இங்க கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகளை பகவானோட திருப்திக்காக நம்ம வந்து அந்த வர்ணாசிரமத்துல இருந்து பண்ணும்போது அதை வந்து தெய்வி வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இந்த கலியுகத்துல நம்ம வந்து எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த உண்மையான ஆன்மீக பயிற்சியை நம்ம வந்து இந்த பிரம்மச்சரியம் இருக்கிறதே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட கண்ட்ரோல், சென்சஸை கண்ட்ரோல் பண்றது, மைண்டை கண்ட்ரோல் பண்றது, இதுதான். பட் இப்ப நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கே, இங்க நான் எப்படி இதை பிராக்டிஸ் பண்ண முடியும்னா, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அங்க நம்ம செய்யக்கூடிய செயல்ல வந்து கிருஷ்ணரோட திருப்தி இருக்குதா, அந்த இடத்துல நம்மளால வந்து ஏதோ ஒரு சின்ன முயற்சியிலையாவது நம்மளால நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ண முடியுதா, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய முடியுதா அப்படின்ட்டு இந்த கலியுகத்துல ரொம்ப சிம்பிளா வந்து இதுல வந்து நமக்கு சொல்றாங்க. சோ இன்னும் முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மச்சரியம் வந்து நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்கு போகும்போது, அதாவது பிரம்மச்சரியம் முடிஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்துக்கு போகும்போது இது வந்து நமக்கு ஒரு நிதானமான ஒரு திங்கிங்கை கொடுக்கும். சோ இது எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கலியுகத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த பிராக்டிஸ் ஆஃப் மகாமந்திரம் ஜபிக்கிறது, பகவானோட திருப்திக்காக நம்ம செயல்களை செய்யறது, இந்த மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண நம்ம உள்ளம் வந்து தூய்மையாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த உள்ளம் வந்து தூய்மையாகும் போது சென்சஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆயிடுது. இந்த சென்சஸ் கண்ட்ரோல் ஆகும்போது நம்மளால நிதானமா யோசிக்க முடியும், இது தேவையான விஷயமா இது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு சொல்லி நம்மளால நிதானமாக யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அவங்க வந்து அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது அவங்களால அவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னரா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளா இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ண முடியும். சோ எந்த ஸ்டாண்டர்ட் அவங்க செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா செயல்லையும் ஹரிதோஷனம், அதாவது பகவானுடைய திருப்தி இருக்குதா, பகவான் ஹரி இதனால சந்தோஷம் அடைகிறாரா, என்னோட வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கம் வந்து பகவானை போய் அடைகிறது, பகவானோட திருப்தி.
சோ அதுக்கு நம்ம வந்து இருக்கிற இந்த விஷயம், அதாவது சிம்பிளான ஒரு ஹை திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சிம்பிள் லிவிங் இருக்கிற இதுல வந்து நம்ம எளிமையாக வாழ்றதும் நம்மளோட அல்டிமேட் கோல். இப்ப நிறைய பேருக்கு அல்டிமேட் டாப் கோல் வந்து அமெரிக்கால போய் வேலை பார்க்கணும், இல்ல நாசால போய் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி டாப் அல்டிமேட்டா லைஃப்லயே பெரிய கோலா வச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து உடஞ்சிடும். ஆனா இந்த அல்டிமேட் கோல், இதுதான் வந்து உண்மையான அல்டிமேட் கோல், பரோ தர்மம். அதாவது பகவானுக்கு நம்ம சர்வீஸ் பண்றது. நான் வந்து பகவானோட சேவகன், சர்வெண்ட் ஆஃப் த லார்டு. சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானை போய் அடையணும், பகவானுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஜன்ம மிருத்தி ஜரா வியாதியில இருந்து விடுபடணும். சோ இந்த ஜன்ம மிருத்தி ஜரா வியாதியில இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னோட கோலை வந்து பகவானா நான் செட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஊருக்கு நம்ம போறோம், நம்ம இருக்கிற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னு சொன்னா ரொம்ப தெளிவா இருப்போம். இந்த டைம்ல நம்ம அங்க வந்து பஸ் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேரம் தான் டிராவல், காலையில அங்க போய் சேர்ந்துடலாம், சேர்ந்து இந்த ரூம்ல போய் இவ்வளவு நேரம், இந்த 2 or 15 to 20 மினிட்ஸ்ல நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகி கிளம்பிட்டோம்னா கரெக்டா போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலாம். நம்மளோட கோல் என்னவா இருக்கு? அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அட்டன் பண்றது, ஒரு கல்யாணத்தையோ ஏதோ ஒண்ணு நம்ம அட்டன் பண்றது. சோ அதை போய் அட்டன் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு தெளிவாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஒரு பிளான் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம பகவானுக்கு தொண்டு பண்றதும், பகவானோட திருப்திக்காக செய்யறதும், பகவானை போய் அடையிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிராக்டிஸ வந்து பகவான் வந்து நம்மள பண்ண சொல்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அருவ பிரம்மம், இந்த அருவ பிரம்மம் அப்படின்னு சொல்றது பகவானோட இரண்டரை கலக்குறது. சோ நம்மளால அப்படி கலக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து வீட்டுல வைஃபை இருக்கு, ஆனா ஒரு ரூம்ல ஒரு 10 நாள் நம்ம வந்து தனியா தான் இருக்கணும். வைஃபை இருக்கு, கரண்ட் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்மளால 10 நாள் அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், உட்கார்ந்து அந்த டிவியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும், இல்ல போனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது. ஈவன் 1 or 2 hours வேணா ட்ரை பண்ணலாம், அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். கால் பிடிச்சுக்கும், முதுகு வலிக்க ஆரம்பிச்சிரும், அப்படியே நம்மளால உட்கார முடியாது. சோ நம்மளோட ஆத்மாவோட நிலை என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படி எப்படி நான் பகவானை திருப்திப்படுத்துறது, பகவானோட சர்வீஸை நான் எப்படி இன்னும் மேலும் மேலும் அதிகம் பண்றது. சோ நம்மளால சும்மா இருக்க முடியாது. சோ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அருவ பிரம்மத்துல போய் கலக்குறது வந்து ஒரு டார்க் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து போய் கலந்துடுறாங்க. சோ அவங்களால எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? ஆனா ஒரு ஆத்மாவோட சொரூப நிலை என்ன அப்படின்னு சொன்னா பகவானோட சேவகன். அப்போ நம்ம பகவானுக்கு சர்வீஸ் பண்ணலனாலும் நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தோம்னா நம்ம பாஸுக்கு சர்வீஸ் பண்றோம், இல்ல வீட்டுல இருக்க ஃபேமிலியில சர்வீஸ் பண்றோம், இல்ல யாருக்குமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம மனத்துக்காக நம்ம வந்து ஒரு சர்வீஸை வந்து பண்ணிட்டே தான் இருக்கும். மனம் வந்து இதுக்கு அடுத்ததாவது இப்படி இப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருக்கும். அந்த மனம் கேட்டது சொன்னது அதெல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம். சோ யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட அந்த சர்வீஸ் மென்டாலிட்டியை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சோ அதையும் வந்து அந்த பிரம்மச்சரியம் மூலியமா நம்மளால நிதானமாக யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இது ரைட்டா, நம்ம யாருக்கு ஆக்சுவலி சர்வீஸ் பண்ணணும், நம்ம யாருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளால அந்த நிதான புத்தியுடையவர்களால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல இன்னும் மேலும் பகவான் என்ன லாஸ்டா கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட குவாலிட்டி வந்து பகவானுக்கு சர்வீஸ் பண்றது. சோ அப்ப நம்ம அருவ பிரம்மத்துல போய் கலந்தோம்னா நம்ம அங்க வந்து ஐடிலா தான் இருக்கணும், நம்மளால எந்த மூமெண்ட்டும் இருக்காது. சோ சர்வீஸ் வந்து நம்மளால பண்ண முடியாது. சோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை விடையும் இந்த மாதிரி நம்ம அருவ பிரம்மத்துல இருந்து அருவ பிரம்மத்துக்கு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓங்காரத்தை உச்சரித்து இது எல்லாத்தையும் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாக மகாமந்திரத்தை சொல்லி பக்தி தொண்டை பண்றது மூலியமா நம்ம போய் பகவானை அடையலாம். அங்க பகவானோட ரெண்டரை கலக்க வேண்டாம், நம்ம போய் பகவானுக்கு சர்வீஸ் பண்ணலாம், பகவானோட விளையாடலாம், பகவானுக்கு எந்த விதமான சர்வீஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். இப்ப நிறைய பேருக்கு பூ கட்ட முடியும், அதுல சூப்பரா டேலண்டடா இருக்கும், அப்ப அதை பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வந்து நல்லா இது பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பகவானுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவானோட கருணைய வந்து நம்ம பாக்குறோம். பகவானோட கருணை வந்து பார்ஷியல், வந்து அவருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, இவருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு அப்படின்னு பகவான் வந்து கிடையாது. சோ இங்க பகவான் ரொம்ப ரொம்ப கருணையா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நிதானத்தை கொடுக்கும், நம்ம மைண்ட வந்து கண்ட்ரோல வச்சுக்கணும். சோ இப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூலியமா நம்மளால நம்மளோட கோல் என்ன அப்படின்ட்டு அந்த ஹையர் ஸ்டாண்டர்டை நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அப்படி செட் பண்ணிக்கிறது மூலியமா நம்ம இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதியில இருந்து விடுபட்டு பகவானை போய் அடையலாம்.
அங்க போனாலும் நம்ம ஐடலா சும்மா இருக்க தேவையில்ல, நம்ம பகவானுக்கு சர்வீஸ் பண்ணலாம். சோ அதுக்கு ஒரு கீயா தான் வந்து இத வந்து சொல்றாங்க. இந்த செலிபசி, இந்த பிரம்மச்சரியம் இத வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பகவான் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பாகவதம் பார்ப்போம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாத் பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாசாலம் வங்கும் லங்கேத் கிரியம் யத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. சோ நேத்து உள்ள கதையில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணரும் சுதாமாவும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்து சந்திக்கிறாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுதாமா வந்து பகவானுடைய ஆசிய வந்து பெறாரு. சோ இங்க அவர் எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். சோ நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி பகவான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறாரு. நான் வந்து பணக்காரனா இருக்கிறாங்க, இவங்க ஹிருதயத்துல மட்டும்தான் இருப்பேன், இவன் வந்து புழுவா இருக்கான், இவன் பூச்சியா இருக்கான், இவன் இதயத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் வந்து பாக்குறது இல்ல. எல்லாருடைய ஹிருதயத்திலயுமே பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. பகவான் பிராமணிய தேவர் அப்படின்னு சொல்லி பகவான வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, பிராமணர்களால வழிபடப்படுபவர் அப்படிங்கிறது இது வந்து பொருள். சோ பிராமணர்கள் மட்டும்தான் கிருஷ்ணரை வழிபடுறாங்களா அப்படின்னா கிடையாது. இங்க அவங்க சொல்ற அந்த பிராமணன் அப்படின்னு சொல்றது அந்த குவாலிட்டி, பிராமணனோட குவாலிட்டி, அதை படிக்கணும், அதை படிக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னொன்னு, எந்த செயல்களையும் பகவானோட திருப்திக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள், நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்த அந்த குவாலிட்டிஸ் தான் இங்க வந்து நம்ம வந்து டீட்டெயிலா இந்த கதையில வந்து நம்ம பார்க்க போறோம். சோ பகவான் வந்து என்ன இங்க வந்து இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, பகவான வந்து பாக்குறதுக்கு சுதாமாபுரர் வந்து வந்துட்டாரு. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பகவானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவரோட பிரிஞ்ச, அதாவது ரொம்ப நாட்களாக பார்க்காத ஒரு நண்பரை வந்து இன்னைக்கு பார்த்ததுல வந்து அவருக்கு வந்து பரம சந்தோஷம் பகவானுக்கு. அப்போ அவரை உட்கார வச்சு பகவான் வந்து கால அலம்பி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ருக்மிணி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து சாமரம் வீசின்னு இருக்காங்க. கிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் இருக்கக்கூடிய அந்த ஆசனத்துல வந்து சுதாமாவை உட்கார வச்சு அவருக்கு வந்து இந்த சகல மரியாதைகளையும் வந்து பகவானும் ருக்மிணி தேவியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு, சுதாமா கிட்ட கேக்குறாரு, இவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, கூட நான் அப்போ ஸ்கூல் படிச்சேன், உன்னை பிரிஞ்சு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு என்ன பார்க்க நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம்னு சொன்னா நம்ம கான்வர்சேஷன் இப்படிதான் இருக்கும், கரெக்டுங்களா? சோ இந்த இடத்துல பகவானும் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட கேக்குறாரு. அப்போ பகவான் வந்து சொல்றாரு, எனக்காக நீ இவ்வளவு நாள் தாண்டி என்ன நீ பார்க்க வந்திருக்க, எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுதாமா வந்து அவரோட இதுல வந்து ஒரு அவல் இது இருக்கு, அவல் பொதி இருக்கு, ஒரு பாக்கெட் ஆஃப் அவல் வச்சிருக்காரு, துணியில கட்டி வச்சிருக்காரு. ஆனா அவரால வந்து, ஐயோ என் ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணர் வந்து ராஜாவாச்சே, இவர்கிட்ட போய் நான் எப்படி இந்த அழுக்கு மூட்டையில இருக்கக்கூடிய அவலை எப்படி நான் கொடுக்க முடியும், காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஐயோ இதை நான் பண்ண முடியாதே, காமிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு இது இருக்கு. சோ அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அதை கொடுக்காம அப்படியே யோசிக்கிறாரு. அப்போ பகவான் இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்குன்னு தேவையானது எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா என் பக்தர்கள் வந்து எனக்கு அன்போட எதை கொடுத்தாலும், அது ரொம்ப எளிமையான ஒரு பொருளா இருந்தாலும் அதை நான் மகிழ்ச்சியோட சந்தோஷமா நான் அதை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதே இது பக்தன் அல்லாதவங்க எவ்வளவு விலை உயர்ந்த பொருளை, அது மதிப்பே இல்லாத ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள், அப்படி வந்து அதை வந்து எனக்கு கொடுத்தா கூட அதை நான் வந்து ஏத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பகவான் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறது இல்ல, ஆனா பகவான் அந்த அன்பை பாக்குறாரு. சோ இத வந்து இங்கும் மேலும் பகவான் வந்து எப்படி இதை வந்து இன்னும் இது பண்றாரு, டீட்டெயில் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
அது ஒரு சின்ன இலையோ பூவோ தண்ணியோ கூட அவன் எனக்கு அன்பாக கொடுத்தான், என் மேல இருக்க அந்த அன்போட அவன் எனக்கு வச்சான்னா நான் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் எனக்கு வந்து எவ்வளவு காஸ்ட்லியா பெரிய காரை வாங்கி கொண்டு என் கோவில்ல முன்னாடி விட்டுட்டு, கிருஷ்ணா ஒரு ரதத்துக்கு பதிலா நீ இந்த கார்லயே வந்து ரத யாத்திரை டைம்ல நீ வந்து கார்ல வா, நான் உனக்கு வந்து போர்ஷ் கார் வாங்கி வைக்கிறேன், பெரிய பெரிய காஸ்ட்லியான கார் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த அன்பில்லாம நான் வந்து எனக்கு பிசினஸ்ல நீ இதை கொடுத்த அதனால நான் உனக்கு இதை தரேன். சோ அந்த அன்பில்லாம பகவான் மேல எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு விஷயத்த கொண்டு கொடுத்தாலும் பகவான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பகவான் இத சொல்லி முடிக்கவும் சுதாமா என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விடமாட்டாரு, கண்டிப்பா கிருஷ்ணர் விடமாட்டாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் பரமாத்மாவா இருக்கும்போது பக்தன் நினைக்கிற அந்த விஷயங்கள் வந்து பகவானுக்கு தெரியும் அப்படின்னு சுதாமா வந்து அந்த அவலை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண எடுக்க போகும்போது கிருஷ்ணரே வந்து அந்த அவலை வந்து எடுத்துக்கிறாரு. இன்னும் கிருஷ்ணருக்கு மேலும் அந்த இடத்துல என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதாமா வந்து இங்க எதுவும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்கு வரல, இல்ல நான் இதை செஞ்சிருவேன் அதை கொடுத்துருவேன் என்கிட்ட இருந்து இதை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்டென்ஷன்ல சுதாமா வரல. ஆனா அவனுக்கு வீட்டுல வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. சோ அவங்க மனைவி தான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியின் தூண்டுதல்னாலதான் என் ஃப்ரெண்டு வந்து இங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். சோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அவல்ல இருந்து ஒரு கைப்பிடி அவல் எடுத்து வாயில வைக்கிறாரு. வாயில வச்சிட்டோடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், என் ஃப்ரெண்டு எனக்கு இதை கொடுத்துருக்கானே, அதை எவ்வளவு அழகா இருக்கா நீட்டா இருக்கா அதெல்லாம் பகவான் யோசிக்கல, அவர் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுறாரு. இத சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து ஒரே சந்தோஷம். பகவான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தேவேந்திரன் கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அந்த செல்வத்தை வந்து சுதாமாக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு பகவான் வந்து அதை சாங்ஷன் பண்ணிடுறாரு, சுதாமாக்கு கொடுத்துடுறாரு அந்த செல்வத்தை. இன்னும் மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அடுத்த அவலை வந்து எடுத்து வாயில வைக்க போகும்போது ருக்மிணி தேவி வந்து பகவானோட கைய வந்து பிடிச்சிடுறாங்க. இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ ஒரு தடவை சந்தோஷப்பட்டு உன் பக்தனுக்கு இது பண்ணணும்னு நினைச்ச உடனேயே சுதாமாக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. நீ இப்போ மறுபடியும் இத பண்ண போற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நீ கம்ப்ளீட்டா வந்து உன் பக்தனுக்கு நீ பக்த வத்சலாவா இருக்க, நீ வந்து ஒன்ன கொடுத்துடுற, நீ போனன்னு சொன்னா நானும் வந்துடணுமே, என் ஹஸ்பண்ட் இல்லாம என் பதி இல்லாம நான் எப்படி இங்க இருக்க முடியும், நீ என்னையும் முழுசாவே கொடுத்துடுற. ஏன்னா நீ ஒருவாய் நீ இது பண்ண உடனேயே வந்து பகவானோட அந்த சின்ன திருப்தி வந்து கம்ப்ளீட் கிரியேஷன் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், எல்லாமே திருப்தி ஆயிடுதான். இப்ப நம்ம யோசிக்கலாம், நான் வந்து ஒரு விஷயம் நான் செய்யறேன், இதுல வந்து என் சொந்தக்காரங்க வந்து சந்தோஷமாகல, அப்படி கிடையாது. ஆனா அந்த செய்யக்கூடிய விஷயம் வந்து பகவானுக்கு திருப்தி அளிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் எல்லாமே வந்து திருப்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுதாமா வந்து போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது அவருக்கு வந்து ராஜபோக வரவேற்பு, அந்த கிருஷ்ணருக்கு என்னென்ன வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லா சர்வீஸையும் வந்து சுதாமாக்கு அங்க இருக்கக்கூடிய ராணியரா இருக்கட்டும் இல்ல வந்து வேலையாட்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சுதாமாக்கு பண்றாங்க. சுதாமா வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து கிளம்பி அவரோட ஊருக்கு போறாரு. அப்போ அவர் போற வழி எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து எவ்வளவு கருணையோட அன்போட வந்து எனக்கு வந்து இந்த இதெல்லாமே பண்ணாங்க, என் பாதத்தை கழுவி விடணும், அவர் வந்து முழுமுதற் கடவுளாச்சே, ஆனா என் பாதத்தை அவர் கழுவி விட்டாங்களே. ருக்மிணி தேவி தான் வந்து அவங்கதான் வெல்த், லக்ஷ்மி தேவி, அவங்க கிட்டதான் எல்லா சௌக்கியங்களும் செல்வங்களும் இருக்கு, அவங்க எனக்கு வந்து சாமரம் வீசின்னு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுதாமா அவரோட மனசுல வந்து இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே நினைச்சுட்டு அலை போட்டுட்டே போயிட்டே இருக்கிறாரு. நான் அங்க இருக்கிற அந்த தருணத்துல வந்து வைகுண்டத்துல இருந்த மாதிரி எல்லாம் நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன், என்னால நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிறேங்கிற அந்த ஃபீலே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து என்ன ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, கரெக்ட் தான், பெருமாள் எங்க இருக்கிறாரோ அதுதான் வைகுண்டம், அங்கதான் லட்சுமி தேவியும் இருக்கிறா. சோ அப்ப அதுல வந்து என்ன இது வித்தியாசம் இருக்க போகுது, அப்போ அந்த வைகுண்டம்னாலும் இருக்கட்டும் இல்ல இந்த இடம் பகவான் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வைகுண்டம், சோ இதுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. சோ அப்ப அவர் மேலும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, பகவான் ஏழை எளிய பிராமணன், என்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த மாட மாளிகை இல்ல, என்கிட்ட நிறைய வசதிகள் இல்ல, எதுவுமே இல்ல, இருந்தாலும் பகவான் வந்து என்ன மார்போட தழுவிக்கிட்டாரே,
அது வந்து ஸ்ரீதேவி வாழக்கூடிய இடம், ஸ்ரீதேவி வந்து வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த ஸ்ரீதேவி இருக்கிற இடத்துல வந்து எனக்கும் பகவான் வந்து ஒரு இடம் கொடுத்தாரு அவரோட மார்புல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஸ்ரீதேவியோட அந்த கணவர் அவர் வந்து எவ்வளவு கிரேட், எப்படி சூப்பர், அந்த பர்சனாலிட்டி எப்படி அவரால் இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைச்சுட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி ருக்மிணி தேவி வந்து லக்ஷ்மி தேவி இவர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் அவர் என் ஹஸ்பண்ட் சொன்னதுனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லாம அவங்க கூட எனக்கு எவ்வளவு சூப்பரா வந்து அந்த சாமரம் எல்லாம் வீசி சர்வீஸ் பண்ணாங்க. இதை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சது, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லாத எனக்கு வந்து பகவான் இதெல்லாமே வந்து செய்யறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போற வழியெல்லாம் வந்து பகவானையும் ருக்மிணி தேவியையும் அங்க துவாரகையில நடந்த அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. மேலும் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த செல்வம் எல்லாமே வந்து நிறைய கிடைக்க கிடைக்க நமக்கு வந்து ஒரு இது வந்துடும், ப்ரைடு வந்துடும். நம்ம வந்து பகவானை வந்து மறந்துடுவோம் சம்டைம்ஸ் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு நிறைய நம்ம புகழும் வசதிகளும் ஏற ஏற வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பகவானை வந்து மறந்துடுவோமா. அதனால பகவான் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் அப்படி எப்படி கொடுக்கறது இல்ல, யாருக்கு எதை கொடுத்தாலும் இந்த இந்த இவங்களுக்கு நான் இதை கொடுத்தா கூட இவன் வந்து என்னை மறக்க மாட்டான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜனக மகாராஜா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ராஜாவா இருந்தாலும் அவர் வந்து அவர் பக்தன் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை வந்து எந்த இடத்துலயுமே விடல. அந்த பக்தன்கிற இதை வந்து எல்லா இடத்துலயும் நான் வந்து பகவானோட சேவகன் அப்படிங்கிற அந்த இதை வந்து எல்லா இடத்துலயுமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தாரு. வேற சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சிசுபாலனுக்கு எல்லாம் பகவான் வந்து ராஜாவா தான் இருந்தாங்க சிசுபாலன். ஆனா அவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருந்த வந்து ஐஸ்வர்யங்களாலையும் செல்வத்தினாலையும் செருக்குற்று பகவானையே வந்து அவங்க வந்து ஒரு விரோதியா நினைச்சு அவங்க வந்து அழிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுல வந்து பார்க்கலாம். அப்புறம் இத வந்து இந்த மாதிரி இவர் வந்து நினைச்சிட்டே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரோட வீட்டுக்கு வராரு. இங்க வந்து பார்க்கும்போது அவரோட வீடோட கம்ப்ளீட் செட்டப்புமே வந்து மாறி இருக்கு. இவர் இங்க இருந்து கிளம்பும் போது அது வந்து ஒரு சின்ன ஓலை குடிசை அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இப்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு பெரிய அரண்மனையா இருக்கு. அதை சுத்தி வந்து அவ்வளவு தங்கத்தாலையும் வைரத்தாலையும் மணிகளாலையும் வந்து அந்த அரண்மனை ஃபுல்லாவே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அங்க அத்தனை வேலை செய்யறதுக்கு அத்தனை ஆட்கள் இருக்காங்க. அந்த அரண்மனை வந்து அவ்வளவு தேஜஸோட இருக்கு. இது முன்னாடி அவர் பார்த்ததே இல்லை. அப்போ அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, இது யாருடையது, இது எதுக்காக, எப்படி நம்ம வீடு தானே இருந்த இடம். அப்போ யாரு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து வராங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இவரோட நமஸ்காரம் பண்ணிட்டு இது வந்து நம்மளோட வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. நீங்க போய் கிருஷ்ணரை பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ கிருஷ்ணர் வந்து அவரோட கருணையை வந்து நமக்கு இப்படி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சோ இத கேட்டுட்டு அவர் அப்படியே உள்ள போறாரு. உள்ள போகும்போது அந்த அரண்மனையோட அப்பியரன்ஸ் இவ்வளவு அழகா இருக்கு. மணிகளும் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க, சாமரங்கள் இருக்கு, அரியாசனங்கள் இருக்கு, எல்லாமே தங்கத்திலையும் வைரத்திலையும் இருக்கு. இத்தனை வேலையாட்களா, என் பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது அப்படியே மெலிஞ்சு போய் இருந்தாங்க, சாப்பிட வசதி இல்லாம, தண்ணி குடிக்க எதுவுமே இல்லாம, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலை மாறி இப்ப அவங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் கிடைச்சு அவங்க வந்து எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அப்ப அவர் இங்க வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த இடத்துல வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து என் வாழ்க்கையோட ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஏழ்மையோட தான் இருந்தேன். ஆனா இப்ப இந்த செல்வம் எனக்கு எப்படி ஏற்பட்டது, வேற ஆப்ஷனே கிடையாது. இது கண்டிப்பா வந்து என் கிருஷ்ணரோட கருணை மட்டுமே. என் கிருஷ்ணரோட கருணை தான் வந்து என்னோட இந்த நான் பிறப்பில இருந்தே வந்து அந்த ஏழ்மைய வந்து எனக்கு இப்ப மாத்துனது வந்து இதுதான். அந்த பகவான் வந்து எவ்வளவு அழகா இருக்கிறாரு, இவ்வளவு கார்மேக வர்ணத்தோட அவர் வந்து இருக்கிறாரு. சோ இந்த இடத்துல சமுத்திரங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகல் நேரத்துல மழை பெய்யாம ராத்திரியில வந்து மழை பெய்யும். அந்த மழையினால செடிகள் எல்லாமே வந்து செழிப்பா இருக்கும். காலையில அது வந்து விவசாயிக்கு வந்து பயன்படுது. ஆனா இங்க வந்து பகவான் வந்து, அதாவது அவனோட நிலை தெரிஞ்சு அந்த மழை எப்படி இது பண்ணுதோ அதே மாதிரி நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு நம்ம வாய் திறந்து கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் நம்ம ஹிருதயத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து தெரியும், தெரியாமலும் இல்ல. சோ பகவான் நமக்கு வந்து எதை கொடுக்கணுமோ அந்த எண்ணங்களை வந்து அவர் வந்து பூர்த்தி செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் வந்து பகவான் வந்து சின்னதா பகவானுக்கு வந்து இதை கொடுக்கறதுனால நான் வந்து இவ்வளவு லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம்.
பகவானுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன அடிய, அதாவது சின்ன இலைய கொடுத்தா கூட அதனால வந்து நம்ம அடையக்கூடிய பகவான் கிடையாது, நம்ம அடையக்கூடிய அந்த லாபம் தான் மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாமர் வந்து இங்க வந்து பண்றாரு, நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த செல்வமா இருக்கட்டும், இந்த சௌக்கியமா இருக்கட்டும், எல்லாமே நீ எனக்கு கொடுத்தது வந்து நான் இதனால இந்த செருக்குற்று நான் வந்து ஓகே எனக்கு இதெல்லாமே கிடைச்சிருச்சே, ஆனா இப்ப இதை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இல்லாம இந்த அத்தனையுமே வந்து உன்னோட திருப்திக்காக, நம்ம பார்த்த மாதிரி ஹரிதோஷனம், பகவானோட திருப்திக்காக, பகவானோட பக்தர்களுக்காக, பகவானோட சேவையில நான் வந்து அதை ஈடுபடுத்தணும். இந்த செல்வத்தை நான் எனக்குன்னு மட்டுமே வச்சுக்க கூடாது, ஏன்னா இது வந்து கிருஷ்ணர் அவரோட கருணையை வந்து எனக்கு கொடுத்திருக்காரு. சோ இந்த கருணையை வந்து நான் எனக்கு மட்டுமே வச்சுக்காம நான் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. சோ இதுதான் வந்து என் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்தும். நான் இப்ப அவர் கொண்டு கொடுத்ததோ இல்ல அவர் எனக்கு தந்ததோ அது கிடையாது. அதை விடையும் வந்து எப்போ பகவான் எனக்கு அளிச்ச இந்த விஷயத்த வந்து நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் உபயோகப்படுத்துறேனோ அப்போ அது வந்து இப்போ உன்னை வந்து திருப்திப்படுத்தும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க நினைக்கிறாரு. சோ அததான் நீயும் வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிப்ப அப்படிங்கிறதையும் அவர் வந்து நினைக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுதாமரும் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சௌக்கியம், இந்த செல்வங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பகவானோட சர்வீசஸ்ல வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தது மாதிரி பகவான் வந்து யாருக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்றாரு அப்படின்னா, அந்த குவாலிட்டிஸ், அந்த பிராமணா அப்படின்ட்டு இல்லாம அந்த வைஷ்ணவன் குவாலிட்டிஸ், பக்தனோட அந்த குவாலிட்டிஸ், அதுக்குதான் வந்து, அதாவது அந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா அன்பு, பகவான் மேல அந்த அன்பு. சோ அதுக்குதான் வந்து பகவான் வந்து ரெசிப்ரோகேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ இதுல இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை எப்படி கன்க்ளூட்ஸ், இந்த கதை முடியுது, கன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருத்தங்க சுதாமர் மற்றும் இந்த கிருஷ்ணரோட இந்த நட்பு, இந்த கதையை வந்து கேக்குறாங்களோ அவங்களும் சுதாமர் மாதிரி பகவான் மேல அந்த அன்பை வந்து டெவலப் பண்ணிக்கணும், அந்த அன்பை வந்து வளர்த்துக்கணும். நம்ம மெக்கானிக்கலா ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ரிசல்ட்டை தான் கொடுக்குமே தவிர அதுல வந்து எந்த விதமான அன்பும் இருக்காது. அது வந்து மெக்கானிக்கலா ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு வந்து அது போர் அடிச்சிடும், இதுக்கு மேல எதுக்கு பண்ணிட்டு இதை எப்படி செஞ்சாலும் இப்படிதான் நடக்குது அப்படின்ட்டு. சோ அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல அது ஒரு மெக்கானிக்கலான அது ஒரு இல்லாம அந்த அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ யார் ஒருத்தங்க இந்த கதைய வந்து கேக்குறாங்களோ, அதாவது நம்பிக்கையோட கேக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த விதமான அன்பு, பகவான் மேல அந்த அன்பு வந்து உயரும் அப்படின்னு சொல்லி இந்த சுதாமர் மற்றும் கிருஷ்ணரோட ஆசி அப்படிங்கிற இந்த கதையில இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இத நம்ம இன்னையோட ஸ்லோகத்துல வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட கண்ட்ரோல், அதாவது இவ்வளவு பகவான் கொடுத்தும் அவங்களோட சென்சஸ், அவங்களோட மனது வந்து எவ்வளவு கண்ட்ரோலோட இருந்துச்சு, அவங்க எப்படி பகவான போய் அடையணுங்கிற அந்த அல்டிமேட் கோல்ல இருந்தாங்க, அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எப்படி அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த கதையின் மூலியமா, நம்ம இப்ப படிச்ச ஸ்லோகா மூலியமா நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மாதாஜி ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எப்படி மாதாஜி சேம் ஏஜ் தானே மாதாஜி? அவர் ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. இட்ஸ் மாதாஜி, சேம் ஏஜ் தான் மாதாஜி. மேபி அவருக்கு வறுமையினால் அப்படி இருக்காரா? ஆமா. இருக்கலாம் மாதாஜி. நம்ம இப்ப சாப்பிடாம இருந்தா நம்ம ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறோம். இப்போ என்னோட வயசுல இப்ப இன்னொருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, டிஃபரன்சஸ் இருக்கும்ல ஆப்வியஸ்லி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணர் வந்து நவ யௌவனம் ச, இங்க குருஷேத்திர யுத்தத்துல கூட 125 வயசான பகவான் வந்து இளமையா தான் இருப்பாரு, எப்பவுமே 25 அந்த ரேஞ்சில தான் இருப்பாரு. நவ யௌவனம் ச இல்ல பகவான். சோ அதனால அவர் அப்படி தெரியுறாரு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி ஆக்சுவலா நேத்திக்கு பரமபிரபு எடுக்கும்போது மொத்தம் 4 இது வரும்னு சொன்னாங்க. நேத்திக்கு வந்து சட்சக்கர யோகம் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு பாக்குறது இந்த மொத்தம் 4 இது சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேக்கல பிரபு, புரியல.
நேத்திக்கு பிரபு எடுக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது மொத்தம் 4 யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாங்க. கரெக்டா? நேத்தி வந்து சட்சக்கர யோகத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறது ஆக்சுவலா அதோட கண்டினியூஸ் தானா இல்ல இதுக்கு வேற வேற கண்டினியூஷன் தான் பிரபு, கண்டினியூஷன் தான் பிரபு. அதாவது இன்னும் படிப்படியா தான் ஒவ்வொரு யோகங்களை பத்தி நமக்கு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த யோகத்தோட பயிற்சியோட ஸ்டார்டிங் தான் நமக்கு வந்து இதுல வந்து சொல்றாங்க. இன்னும் வந்து டீடைலா எதுவும் இதுல வந்து கொடுக்கப்படல. ஓகே. தேங்க்யூ நமக்கு மாதாஜி. வந்து தேங்க்யூ. Yes, bro. நமக்கு வந்து சின்னதா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த யோகங்களை விட பக்தி வந்து சிறந்தது அப்படின்ட்டு அந்த ஒரு இதுதான் சொல்றாங்க. அந்த யோகத்தை பிராக்டிஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம், சோ இதை விட இது பெஸ்ட் அப்படின்ட்டு பகவான் அந்த கண்டினியூஷனை தான் இதுல வந்து கொடுக்குறாரு. பக்தி யோகம் பெஸ்ட், அந்த மாதிரி யோகத்துக்கு போறதை விட பக்தி யோகம் பண்றது வெரி பெஸ்ட் சிம்பிள். அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ப்ரோ, பக்தி யோகம் இஸ் வெரி சிம்பிள் அப்படிங்கிற இதை வந்து இதுல வந்து சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சோ இதுல வேற கேள்விகள் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம ரீகேப் போலாங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நேத்து கிளாஸ்ல வந்து பிரபு சொன்னாங்க, யோக நிலையில இருக்கிறவங்க கடைசி தருணங்கள்ல யோகத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம என்னவா கடைசி எண்ணங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த லோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து அந்த லோகத்துக்கு போறோம் அப்படிங்கறது வந்து பகவான் நமக்கு கடைசி அது உத்தரவாதம் கொடுத்தது அப்படின்றத மாதாஜி சொல்றோம். அவர் வந்து கடைசி தருணத்துல நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துவோம், அதவாவே நம்ம ஆக்குவோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அப்படிங்கும் போது நேத்து சொன்ன ஸ்லோகம் வந்து யோக முறைகள் பண்றவங்க வந்து அந்தந்த எந்த கடைசி நிமிடங்கள்ல அவங்களோட யோகத்துல நிலை நிறுத்தி எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு அவங்க தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல மாதாஜி. அப்ப இன்னைக்கு வந்து பக்தி யோகம் செய்யறவங்களுக்காக கொடுக்கறதா? நேத்துக்குள்ள ஸ்லோகம் வந்து யோக பயிற்சியில அந்த நிலைக்கு போறதுக்காக கொடுத்த யோக ஸ்லோகம் மாதாஜி. எஸ் மாதாஜி, இப்ப நேத்து உள்ள ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியை பத்தி சொல்றாங்கல்ல, இத பண்ணாங்கன்னா அந்த கடைசி இதுல வந்து போய் அடையலாம். இப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா பக்தர்கள் பாத்தீங்கன்னா பகவான் இப்ப அஜாமிலா கதையில வந்து அவர் நாராயணான்னு நினைக்கிறாரு. சோ அவருக்கு வந்து பகவானோட கருணை கிடைச்சு அதுக்கப்புறமா வந்து அதை ஃபாலோ பண்ணி பகவானை போய் அடையிறதுக்கான அந்த இது கிடைக்குது. சோ இன்னையோட ஸ்லோகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அத வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த பிராக்டிஸுக்கே போக வேண்டாம், இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்டார்ட்ல பகவான் சொல்றாரு. சோ அதை விட ரொம்ப சிம்பிளா வந்து பக்தி யோகம் இருக்கு. அதாவது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம்னா சாஸ்திரத்துல எப்படி விதிக்கப்பட்டதோ அப்படி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இப்ப நம்மளால எவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஓம்ங்கிறத வந்து நம்ம நிலைநிறுத்தி எல்லாம் சொல்ல முடியும்? கடைசி தருணங்கள்ல முடியாத செயல், முடியாது. அதனால பயிற்சிகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஒரு ஹிண்ட் தான் கொடுத்திருக்காரு. பக்தி யோகம் இது வந்து அது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா இது பண்ணும். சோ இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி இந்த சாப்டரோட கன்க்ளூஷன்ல வந்து பகவான் சொல்லுவாரு. அதோட ஸ்டெப்பா நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கறத பகவான் வந்து நமக்கு விளக்குவாரு. ஓகே ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி, ஒன் மோர் டவுட் மாதாஜி. எஸ் மாதாஜி. தேனுமணி, ஆக்சுவலி நீங்க பார்ஷியாலிட்டி பண்ணல அப்படின்னு சொன்னீங்கல்ல பகவான் வந்து, அப்ப ஏன் மாதாஜி நிறைய பேர் அப்போ எல்லாமே கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பேர் அப்ப அவங்க எல்லாம் அவங்களோட அந்த பிரபுஜி சொல்லுவார்ல பேகேஜ் இருக்கும், அவங்களுக்கு பாவம் பண்ணி கர்மானால இருக்கும், அப்ப அவங்கள எல்லாமே ஈக்குவலா ஏன் பகவான் வந்து பண்ணல, கஷ்டம் கொடுக்கறாரு? மாதாஜி தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் உண்டு, அதான் பார்ஷியாலிட்டி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எல்லாருமே ஹாப்பியா தானே இருக்கணும், இல்ல அப்படி பண்ண முடியாது. பட் நான் என்னோட இதை கேக்குறேன், இதுக்கு என்ன பதில், இதுக்கு பதில் இருக்கா? மாதாஜி எனக்கு தெரிஞ்சதை நான் ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி, என்ன கொஸ்டின் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இல்ல அதுதான் பிரபுஜி, பார்ஷியாலிட்டி இல்லன்னு கடவுள் வந்து பார்ஷியாலிட்டி பண்ணல, கரெக்ட் தான். பட் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அப்ப அவங்களோட கர்மா பிஹைண்ட்ல இருக்கிறதுனால தானே. அப்போ பார்ஷியாலிட்டி பண்ணாம பகவான் எல்லாரையும் ஹாப்பி பண்ணலாம்ல. சரி, இத எப்படி இப்போ உங்களுக்கே யோசிச்சு பாருங்களேன். நீங்க நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு டுபாக்கூர் ஸ்டூடெண்ட், உங்க கிளாஸ்மேட்டு. ஆனா டீச்சர் பார்ஷாலிட்டி இல்லாம எல்லாருக்கும் ஆவரேஜா 60 மார்க் போடுறாங்க. வில் யூ அக்ரி?
ஹலோ, கேக்குறதா? நெட் இதா அதோ? இல்ல எஸ் பிரபு கேக்குது. ஹலோ. மத்தாச்சி சொல்லுங்க, நான் சொன்னது கேட்டதுங்களா? கேட்டதுமா பிரபுஜி. அதான் நல்லா படிக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நீங்க Correct. சொன்ன நல்லா படிக்கிறவங்களுக்கு பகவான் வந்து அதாவது டீச்சர் வந்து தேனு மாதாஜி என் அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 மார்க் எக்ஸ்ட்ரா போடல, எனக்கு வந்து நான் வேற ஜாதி பையன் சொல்லிட்டு 2 மார்க் குறைவா போடல. பகவான் வந்து ஈக்குவலா எந்தெந்த கேள்விக்கு எவ்வளவு மார்க் போடணும்ன்றதுல பார்ஷியாலிட்டி இல்லாம இருக்காரு. ஓகே. ஆனா நம்ம அவரோட பேச்செல்லாம் கேட்டு, டீச்சரோட பேச்செல்லாம் கேட்டு ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணி ஒழுங்கா படிச்சோம்னா நல்ல மார்க். நம்ம நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது கம்மியான மார்க் கிடைக்கிறது. ஈவன் நீங்க உங்க குழந்தைக்கே எடுத்துக்கோங்க மாதாஜி. நீங்க ஒரு அம்மா, 2 குழந்தைங்க கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலத்துல. ஓகே. சோ 2 குழந்தை இருக்கும்போது ஒரு குழந்தை நல்லா உங்களோட டிசிப்ளின்டா நீங்க சொல் பேச்செல்லாம் கேட்கறது, கரெக்ட் நேரத்துக்கு விளையாடுறது, வர்றது, படிக்கிறது. அண்ட் இன்னொரு குழந்தை கண்ணா பின்னான்னு இருக்கும்போது நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? உங்க 2மே உங்க குழந்தையா இருந்தாலும் நீங்க எப்படி, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை விச் இஸ் வெரி ஒபீடியன்ட் அண்ட் ஒரு குழந்தை விச் இஸ் நாட் அட் ஆல் ஒபேயிங் யூ. நைட்டு 10 மணிக்கு வருது, 12 மணிக்கு வருது, இஷ்டம் போல வருது, புக் எடுத்து படிக்க மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு கட் அடிக்கிறது. How you will feel? Will you feel equal? Okay. But you are not partial. Yes. ஒரு வருத்தம் வரும், அதுக்கேத்த மாதிரி தான். நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டவனோட பர்த்டே கொண்டாடுறதுக்கும் ஊர் பொறுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பையனோட பர்த்டே கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்ஷியல் நான் சொல்ல முடியாது. நோ, நீங்க 2 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இதுதான் கொடுத்தீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்தீங்க. और चाहिए ले लो, पूरा नहीं बनता है ना। हाँ, जो चाहिए कितना चाहिए ले लीजिए। हाँ, ஒன் செகண்ட், வீட்டுல மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே, ले लीजिए. ஓகே. நீங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, ஒரே மாதிரி தான் ஸ்கூல்ல போட்டீங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி சாப்பாடு. ஸோ யூ ஆர் நாட் பார்ஷியல். பட் அவங்க எடுத்துக்கிறதுல தான் அந்த டிஃபரன்ஸ் வந்தது ஒழிய நீங்க பார்ஷியலா நீங்க 2வது பிள்ளைய மட்டும் ஒழுங்கா வளர்த்தீங்க, மூத்த பிள்ளைய வந்து ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ யூ ஆர் பார்ஷியல் இல்லாம தான் வளர்த்தீங்க. பட் அவங்க எடுத்துக்கிறதுல தான் அந்த பார்ஷியாலிட்டி, அந்த டிஃபரன்ஸ் வந்து அங்கதான் வந்தது ஒழிய உங்ககிட்ட இருந்து வரல. அவங்கிட்ட தான் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களோட அறிவுரை, உங்களோட கைடன்ஸை அவன் எடுத்துக்கிறதுல தான் அந்த பார்ஷியல் ஆச்ச ஒழிய உங்ககிட்ட பார்ஷியல் இல்ல. இஸ் இட் ரைட்? சேம் திங். பகவான் இஸ் இம்பார்ஷியல். அத அவரோட கருணையை நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம், அங்கதான் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பௌதிகதா கிளாஸே நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேரு அத மேக்சிமம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க, எத்தனை பேரு பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாதி பண்றாங்க, ஒரு சிலர் பண்றதே கூட கிடையாது. கரெக்டா இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரே கிளாஸ் தான் எடுக்கிறோம். ஆனா ஒரு சிலர் முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் ஷெல்டர் எடுத்திருக்காங்க இல்லையா, நிறைய பேர் ஆர்த்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி கொடுக்குற ஒரு பாட்டியும் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை பகவானுக்கு தீபம் காமிக்கும் போது அதை வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா. ஒரு சிலர் அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் பாடுறாங்க, அதோட விடுறாங்க, அதுவும் இருக்குதானே. பட் தருணிதாவின் பாட்டு சொல்லி கொடுக்கும் போது எல்லாருக்கும் சேர்த்து தானே சொல்லி தரா. ஆனா 80 பேருமே ஒரே மாதிரி எடுத்துக்கிறோமா? கிடையாது. கரெக்டா? பர்சன்டேஜ் மாறுது, பர்சன்டேஜ் மாறுது. அது வந்து நம்ம கிட்ட தானே ஒழிய அது பகவானோடது இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரி ஹரி கோவிந்தா. கேசவம். ஹரே கிருஷ்ணா. ரசராணி மாதாஜி. எஸ் மாதாஜி. எஸ் சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா? இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ரீகேப்க்கு போயிடலாமா மாதாஜி? இன்னைக்கு சுகுணா மாதாஜி நமக்கு ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல வந்து ஒருவர் வேத கல்வி முறையில் பிரம்மச்சாரியாக குருவுடன் வாழும் பொழுது அவர்களுக்கு ஓங்காரத்தை உச்சரிப்பதன் பயிற்சியும் பிரம்ம ஞானமும் அளிப்பதன் மூலம் பிரம்மாவின் 2 நிலைகளை உணர்கின்றார்.
இந்த காலத்தில் இந்த வாய்ப்பு சிறிதும் இல்லை. பிரம்மச்சரியம் இல்லாமல் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவது மிக கடினம். நம்முடைய திருப்தியை விட பகவானுக்கு அது திருப்தியாக இருக்கும்படி நடந்து கொள்வதே சரியானது. அவரிடம் பிரேமையுடன் இருப்பதையே அவர் விரும்புகிறார். ஆகையால் கலியுகத்தில் சாஸ்திர வழிகாட்டுதலின்படி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை தவிர வேற எந்த வழிமுறையும் கிடையாது என்று பகவான் கூறுகிறார். இதற்கு கதையும் உதாரணங்களும் அருமையாக கூறினார்கள். அடுத்து பாகவதம். பகவான் எல்லோருடைய இருதயத்திலும் இருக்கிறார். சுதாமாவை பார்த்ததில் பகவானுக்கு மிக்க சந்தோஷம். பகவான் சுதாமாவிற்கு எல்லா உபச்சாரங்களையும் செய்கிறார். பக்தர்கள் எளிமையான பொருளை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் இலையோ பூவோ கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். சுதாமாவிடம் அவளை அவர் எடுத்துக்கொள்கிறார். கிருஷ்ணரிடம் எதையும் எதிர்பார்த்து சுதாமா வரவில்லை. ஒரு பிடி அவன் அவர் சாப்பிட்டவுடன் நிறைய செல்வத்தை கொடுக்கிறார். சுதாமா அவருடைய ஊருக்கு போகும் பொழுது கிருஷ்ணர் செய்த உபச்சாரங்களையும் கருணையையும் நினைத்து கொண்டே போகிறார். பகவான் இருக்கும் இடமே வைகுண்டம் என்று நினைக்கிறார். வசதிகள் வர வர பகவானை மறந்து விடுகிறார்கள். அதனால் பகவான் இருக்கிறார். சுதாமாவின் வீடு அரண்மனையில் இருக்கும் வசதிகளோடு இருக்கிறது. நான் எவ்வளவு வசதியாக இருப்பதற்கு காரணம் பகவானின் கருணையை என்று நினைக்கிறார். பகவானுக்கு கொடுக்கும் சிறிய பொருளானாலும் அது பல மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் அவருக்கு பிடித்த மாதிரி பிரேமையுடன் நடந்து அவருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரசராணி மாதாஜி. எஸ் மாதாஜி. வாஞ்சகல்ப சொல்லிக்கலாங்களா? எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय, गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण। थैंक यू।